வணக்கம். தீபாவளி வந்துடுச்சுங்க. எல்லோரும் அரிசி களைஞ்சி போட்டிங்களா? அரிசி களைஞ்சி போடுறோங்க. இன்றைக்கி நல்ல வெயிலாக இருக்குது. பார்த்திங்கன்னா எங்கள் மாடியில் கொஞ்சம் குப்பையாக இருந்ததுங்க. ஏன்னா பக்கத்துலலாம் மரம், பக்கத்து ஃப்ளாட்லலாம் மரங்க. பாருங்கள், மாமரம், தேக்க மரம், இதெல்லாம் குப்பை நிறையா இருந்தது. கூட்டிகிட்ருக்கோம். கூட்டிகிட்டு அரிசி களைஞ்சி வச்சுருக்கோம். காய போட போகிறோங்க. நீங்களும் தீபாவளிக்கு அரிசி களைஞ்சி போட்டிங்களா? அதாவது 1 கிலோவுக்கு 1/4 கிலோ பருப்புங்க. அதில் 200 கிராம் உளுத்தம் பருப்பும் 50 கிராம் பொட்டுக்கல்லையும், அதேமாரி பாசி பயிறு முறுக்கும் 200 கிராம் பாசி பயிறு, 50 கிராம் உளுந்து போட்டு களைஞ்சி காய வச்சுட்டு பருப்பை வறுத்து போட்டு முறுக்கு மாவு அரைச்சிட்டு வாங்க. முறுக்கு சுடும்போது காமிக்கிறேன். இப்போ இதை களைஞ்சாச்சு. வெயிலில் காய வைக்க போகிறோங்க. காய வச்சுட்டு சாயந்தரம் தான் எடுத்துகிட்டு வந்து பருப்பை வறுத்து போட்டு மிஷினில் அரைச்சிட்டு வந்துடும். கொஞ்சம் 10 நாள் முன்னாடி போனீங்கன்னா மிஷின் சூடாகிடும். உங்களால் முறுக்கு மாவு சூடாச்சுன்னா கொஞ்சம் செவந்து போகும். முறுக்கு அழுத்தமாகவும் இருக்கும். அதனால் முன்கூட்டியே அரைச்சி வச்சுக்கோங்க. எத்தனை கிலோ அரைக்கிறீங்களோ, இல்லை கடை அரிசி வாங்கி அரைச்சாலும் சரி. நான்லாம் ரேஷன் தான் போடுவேன். நல்லா தான் இருக்கும். ரேஷனில் பச்சரிசி வாங்கி களைஞ்சி போட்டு அரைக்க போகிறேங்க. பருப்பு சாயந்தரம் எவ்வளோ போடுறேன்னு காட்டுறேன், அளந்து காட்டுறேன் உங்களுக்கு. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.